first aircraft flew in 2001, 17 years. The induction started another 15 years later, 2006. We need to have competition. We need to have multiple sources available so that people are wary of losing their, orders, that we may not get the next order. Hi viewers, welcome back to another awesome video. ஒரு ஃபேமஸான கோட் இருக்கு, ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைட். அதே மாதிரி தான் டெக்னாலஜி டிலேட் இஸ் டெக்னாலஜி டினைட். எதற்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்திய விமானப்படைக்கு புதிதாக நியமிக்கப்பட்ட இந்திய விமானப்படையின் ஏர் சீஃப் மார்ஷல் அமர்பிரீத் சிங் இந்தியாவின் ஆத்மநிர் பாரத் பற்றியும் இந்தியாவின் மேக் இன் இந்தியா திட்டத்தை பற்றியும் தன்னோட விமர்சனத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அமர்பிரீத் சிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவர் ஏர் சீஃப் மார்ஷலாக பொறுப்பேற்ற முதல் நாளே ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட்டை வச்சாரு. இந்திய விமானப்படையில் போதுமான விமானங்கள் இல்லை, போதுமான விமானத்தை இன்டெக்ட் பண்ணவும் முடியல அப்படிங்கிற கருத்தை முதல் நாளே அவர் வச்சாரு. இது போக அவருடைய தொடர்ந்து அவர் சொன்ன ரிப்போர்ட்ஸ், அவர் கொடுத்த ப்ரெஸ் மீட்ஸ் எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்திய விமானப்படை ரொம்ப வீக்காக வலுவடைந்து இருக்கு. இந்திய விமானப்படையை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வலுவடைய வைக்கணும், அப்போ தான் நம்மளுடைய ஏர் சுப்ரியாரிட்டியை நம்மளால தக்க வைக்க முடியும் அப்படிங்கிற கருத்தை மையப்படுத்தி தான் அவருடைய ரிப்போர்ட்ஸ், அவருடைய மீடியா ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே இருந்துக்கிட்டு வந்தது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ இந்தியன் ஏர் சீஃப் மார்ஷல் அமர்பிரீத் சிங் பொறுமையை இழந்துட்டாரோ அப்படிங்கிற கேள்வி தான் எல்லாம் வைக்குது. ஐஏஎஃப் மார்ஷல் அமர்பிரீத் சிங் என்ன சொல்லியிருக்கிறாரு, ஸோ என்ன விரக்தியை வெளிப்படுத்தியிருக்காரு, இந்திய விமானப்படையில் என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கான காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுதம் அறிவோம். அந்த ஆயுதம் அறிவோம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். வாங்க இப்போ அமர்பிரீத் சிங்கின் விமர்சனத்தை விரிவாக பார்க்கலாம். ஏர் சீஃப் மார்ஷல் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்தியா தற்சார்பா போர் விமானத்தை உற்பத்தி பண்ணும் திறனை இன்னும் அடையலை. ஆனால் அரசாங்கம் உள்நாட்டு போர் விமான உற்பத்தியை ஊக்குவிக்கிறாங்க. அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து போர் விமான இறக்குமதி எதுவும் பண்ணல சமீப காலமா. இதன் விளைவா விமானப்படை 33 ஸ்குவாட்ரன்டா நெளிஞ்சி வீக்கா இருக்கு அப்படின்னு அரசாங்கத்தை குற்றம் சாட்டியிருக்காரு. தேஜஸ் விமானம் 1984 கான்செப்டுவல் போர் விமானமா, அதாவது ஒரு கான்செப்ட் விமானம் இப்படி செய்யலாம் அப்படிங்கிற அடிப்படையில் அப்ரூவல் பெறப்பட்டது. முதல் புரோட்டோடைப் 2001 சோதனை செய்யப்பட்டது. அதை தொடர்ந்து 2010 40 போர் விமானத்திற்கான ஆர்டர் HAL நிறுவனத்திற்கு இந்திய விமானப்படை தந்தது. முதல் 40 போர் விமானங்கள்ல முதல் விமானம் கூட இன்னும் விமானப்படைக்கு வந்து சேரலன்னு ஸ்டேட் ஓன்டு ஹால் நிறுவனம் மேலேயும் தன்னோட விரக்தியை வெளிப்படுத்தியிருக்காரு. நமக்கு 42 ஸ்குவாட்ரன்ஸ் ஆஃப் ஃபைட்டர் ஜெட்ஸ் தேவை அப்படிங்கிற இலக்கை நோக்கி நம்ம பல ப்ராஜெக்டையும் பல ப்ரோக்ராமையும் இனிஷியேட் பண்ணியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்குவாட்ரன் அப்படிங்கிறது 18 போர் விமானங்களை உள்ளடக்கிய ஒரு குழு. A group of 18 fighter jet is called one squadron அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி 42 ஸ்குவாட்ரன்ஸ் நமக்கு தேவை. அதற்காக தான் தேஜஸ் மார்க் 1, தேஜஸ் 2 அப்படின்னு பல ப்ராஜெக்ட்களை நம்ம இனிஷியேட் பண்ணோம். பல போர் விமானங்களை நடுவில் வாங்கலாம், இறக்குமதி பண்ணலான்னு நம்ம முடிவு பண்ணோம். ஆனால் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கும் விதமாகவும் தற்சார்பு அடையணும் அப்படிங்கிற நோக்கத்திலையும் ஃபைட்டர் ஜெட் இம்போர்ட் ப்ராஜெக்ட்களை நம்ம டிக்ளைன் பண்ணி அதற்கு பதிலாக நம்ம ஆல்டர்னேட்டிவாக நம்ம நாட்டிலே அந்த போர் விமானத்தை உருவாக்கலாம் அப்படின்னு இனிஷியேட்டிவாக எடுத்தோம். இது மாதிரி எடுத்த ப்ராஜெக்ட் எல்லாமே எஃபெக்டிவாகவும் இம்பாக்ட்ஃபுல்லாகவும் இருக்கணும்னா இட் மஸ்ட் பி மீட் இட்ஸ் டெட்லைன். அந்த ப்ரோக்ராம் மூலியமாக ஒரு அவுட்புட் குறித்த நேரத்தில் நமக்கு கைக்கு வந்து சேரணும். அப்போ தான் அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஓவர் டிலேட் ஆகி அந்த ப்ராஜெக்ட் ரிலீஸ் ஆச்சுன்னா, அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து அவுட்புட் வந்துச்சுன்னா இட் மஸ்ட் பி கன்சிடர் ஆஸ் எ ஃபெயிலியர் வந்தான். என்னதான் அந்த ப்ரோக்ராம்ல இருந்து நம்மளால போர் விமானம் உற்பத்தி பண்ணி நம்ம ஐஏஎஃப்க்கு இன்டெக்ட் பண்ணாலும் அது ஒரு ஃபெயிலியரான ப்ராஜெக்ட் தான். அதை வச்சு நம்ம ஐஏஎஃப் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாகவும் எஃபெக்டிவாகவும் செயல்பட முடியாது. இதை பற்றி நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ தற்காலத்தில் நம்ம எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோனை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த நேரத்தில் நான் ஒரு பட்டன் ஃபோனை உருவாக்குறேன் அப்படின்னு நான் ஒரு வேலையில் இறங்கி ஒரு பட்டன் ஃபோனை அடுத்த 5 வருஷத்தில் நான் உருவாக்கி அதை நானும் என் நண்பர்களும் பயன்படுத்தலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணோம்னா, நாங்கள் ஆல்மோஸ்ட் கரண்ட் டெக்னாலஜிலேருந்து ரொம்ப பிஹைண்டாக இருக்கிறோம். வி ஆர் லேக்கிங் இன் டெக்னாலஜி. எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன், டச் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நான் பட்டன் ஃபோன் எடுத்துகிட்டு போனேன்னா அவங்க கூட என்னால் காம்படிட்டே பண்ண முடியாது, அவங்க கூட ஃபர்ஸ்ட் என்னால் நிற்கவே முடியாது. இதுதான் இப்போ இந்திய விமானப்படைக்கும் இந்திய அரசாங்கத்திற்கும் உள்ள கருத்து வேறுபாடுகள் அப்படின்னே சொல்லலாம். இந்திய அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, நாமளே போர் விமானத்தை உருவாக்கலாம் இந்திய அரசாங்கம் சொல்லுது. இந்திய விமானப்படை அதாவது ஏர் சீஃப் மார்ஷல் என்ன சொல்றாருன்னா, பக்கத்து நாட்டுக்காரன் எல்லா நாடும் அடுத்த தலைமுறை போர் விமானத்தை உருவாக்க போயிட்டாங்க. நம்ம இப்போதான் 4.5 போர் விமானத்தை உருவாக்குறதுக்கான முயற்சியில் இறங்கியிருக்கிறோம். ஸோ இது மூலியமா வரும் அவுட்புட் ஏற்கனவே டிலேட் 2030 அதாவது 2024 ஒரு போர் விமானமாச்சும் நமக்கு வந்திருக்கணும். ஆனால் இப்போ 4.5 ஒரு போர் விமானமும் வரல. இதற்கு மேலே அது வந்தாலும் ஒன்று தான், வராமல் இருந்தாலும் ஒன்று தான்.
ஸோ அவுடேட்டட் ப்ராஜெக்ட் இட் வில் பி நாட் எஃபெக்டிவ் ஃபார் அஸ் அப்படின்னு தன்னோட விரக்தியை அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. சீனா ஏற்கனவே 6ஆம் தலைமுறைக்கான போர் விமானம் பாம்பர்னு ஏதோ ஒன்று உருவாக்கி அதை ரோல் அவுட் பண்ணி காமிச்சிட்டாங்க. இந்த பக்கம் பாகிஸ்தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கான் ப்ரோக்ராமுக்கு கீழே டர்க்கி கிட்ட இருந்து 5ஆம் தலைமுறைக்கான போர் விமானமும் சீனா கிட்ட இருந்து 5ஆம் தலைமுறைக்கான போர் விமானமும் வாங்கி இண்டெக்ட் பண்ணுவதற்கான வேலையில இறங்கிட்டாங்க. ஆனால் நாம நார்த்தன் அண்ட் வெஸ்டர்ன் பார்டர்ஸ்ல ஏர் சுப்ரியாரிட்டி நம்ம கையை நழுவி போயிட்டு இருக்கும்போது 4.5 ஜென் போர் விமானத்தை உருவாக்குறதுக்கு முக்கிட்டு இருக்கிறோம். கரண்ட்டாக நம்ம கிட்ட காம்படிட்டிவ் ஃபைட்டர் ஜெட் அப்படின்னு சொல்லணும்னா அதை ரஃபேல மட்டும்தான் சொல்ல முடியும், விச் இஸ் 4.5 ஜென் ஃபைட்டர் ஜெட். ஒரு 4ஆம் தலைமுறை போர் விமானத்துல அட்வான்ஸ்டு ஏவியானிக்ஸ், அட்வான்ஸ்டு எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட் இருக்கக்கூடிய விமானம். இப்போதைக்கு இந்த போர் விமானத்தை வச்சு நம்மளால வெஸ்டர்ன் அண்ட் நார்த்தன் பார்டர்ஸை சமாளிக்க முடியும். ஆனா இதையே வச்சுக்கிட்டு எத்தனை நாள் நம்மளால சமாளிக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. அவங்க 5th ஜென் போயிட்டாங்கன்னா நம்ம 4.5 ஜென் வச்சுக்கிட்டு நம்ம சமாளிக்கலாம் அப்படின்னு சொன்னா அப்பட்டமா நமக்கே தெரியும் நம்ம ஏதோ முட்டு கொடுக்குறோம் அப்படின்னு. ஸோ நாமளும் வேகமா அடுத்த தலைமுறைக்கான போர் விமானத்திற்கு போகணும். பாகிஸ்தான் அவங்களுடைய விமானப்படை நம்ம விமானப்படையை காட்டிலும் ரொம்ப நலிந்து வலுவடைந்த போர் விமானப்படையை கொண்ட ஒரு விமானப்படை. அவங்களே 5th ஜென் ஏர்கிராஃப்டா வாங்கி பயன்படுத்தலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்திருக்கும் போது நாம ஏன் அந்த முடிவுக்கு இன்னும் போல அப்படிங்கிற ஒரு தன்னோட விரக்தியை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. நெக்ஸ்ட் அந்த ஃபேமஸான கோட், ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைட் அப்படிங்கிற ஒரு கோட் இருக்கு. அதாவது நீதி வழங்க தாமதப்படுத்துவது நீதி வழங்க மறுப்பதற்கு சமம் அப்படிங்கிறது தான் அதோடைய பொருள். அதே மாதிரி தான் டெக்னாலஜி டிலேட் இஸ் டெக்னாலஜி டினைட். தொழில்நுட்பம் தர தாமதப்படுத்துவது தொழில்நுட்பம் தர மறுப்பதற்கு சமம். ஸோ இதை அவர் எங்கே குறிப்பிட்றாருன்னா நம்ம ஜிஇ இன்ஜினுக்கு தான் அவர் குறிப்பிட்றாரு. ஏன்னா இந்த தேஜஸ் ப்ரோக்ராமை ரொம்ப டிலே பண்ணுவது இந்த ஜிஇ போர் விமான இன்ஜின்கள் தான். ஸோ நமக்கு போதுமான இன்ஜின் வந்தால் நம்மளுடைய 1-2 போர் விமானத்தை நம்மளால் ஐஏஎஃப்ல இன்டெக்ட் பண்ண முடியும். அமெரிக்காவின் பூலோக அரசியல் பற்றியும் தன்னோட கருத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. இது மூலமா அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, என் கைகள் கட்டப்பட்டிருக்க, எல்லாரும் அடுத்த தலைமுறைக்கான போர் விமானத்தை பயன்படுத்த தொடங்கும் போது எனக்கு மட்டும் சேம் ஓல்டு ஜென் ஃபைட்டர் ஜெட்டை கொடுத்தீங்கன்னா அதை வச்சு நான் எப்படி குளோபல் காம்படிட்டர்ஸை சமாளிக்க முடியும், எப்படி நாமளும் குளோபல் காம்படிட்டர்ஸா உருவாக முடியும், இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி தான் அவர் எழுப்பியிருக்கிறாரு. இது இல்லாம கவர்மெண்ட் மேக் இன் இந்தியா அந்த ஆத்ம நிர்பாரத்துக்கு போகணும்னா அதற்கேற்ற மாதிரி உற்பத்தி பண்ணும் அளவுக்கு பிளானையாச்சும் வச்சிருக்கணும். அதே மாதிரி அதற்கான பிரைவேட் பிளேயர்ஸை இன்வால்வ் பண்ணணும். ஆனால் போதுமான உற்பத்தி திறன் நம்ம கிட்ட இல்லாமையும் போதுமான பிரைவேட் பிளேயர்ஸ் முன் வந்து டிஃபென்ஸ் செக்டர்ல இறங்காத காரணத்தினாலையும் நம்மளால தற்போதைய சூழ்நிலையில உள்நாட்டு உற்பத்தியா போர் விமானத்தை உருவாக்கும் திறனை நம்ம அடையல அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. 300 மெயின் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியும் 1400 ஸ்மால் ஸ்கேல் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியும் இந்தியாவில் இயங்கிட்டு இருக்கு. அதை வச்சு 22% செல்ஃப் ரிலையன்ஸை நம்ம அடைஞ்சிருக்கோம், விச் இஸ் வெரி ஹை இன் ஓவரால் இந்தியாஸ் செல்ஃப் ரிலையன்ஸ் இன் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். பட் இதெல்லாம் நமக்கு பத்தாது. இந்த கம்பெனிகள் இந்த நிறுவனங்களை வச்சு நம்மளால போர் விமானங்களை உருவாக்கவும் முடியாது, நம்மளோட பிளானை அச்சீவ் பண்ணவும் முடியாது. இந்தியாவில் HAL மாதிரி மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் டிஃபென்ஸ் செக்டர்ல பிளே பண்ண முன் வரணும். அப்பதான் எஃபெக்டிவாகவும் இம்பாக்ட்ஃபுல்லாகவும் நம்மளால ஃபைட்டர் ஜெட் ப்ரோக்ராம் மூலியமா வரும் ஏர்கிராஃப்டை இன்டெக்ட் பண்ண முடியும்னு ஏர் சீஃப் மார்ஷல் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அவருடைய கேள்வி நியாயமானது தானே. ஏன்னா நம்ம காணொலியிலே விமானப்படை விமானம் பற்றின தகவல்கள் போடும்போது பல பேரும் கேள்வி எழுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் சமீபத்தில் 6ஆம் தலைமுறை போர் விமானத்திற்கான பட்ஜெட் அலோகேட் செய்யப்படும் போது சில பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க, பட்ஜெட் கொடுத்தா மட்டும் இந்தியா உருவாக்கிடுவாங்களா, இந்தியா கிட்ட போதுமான அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்னு பல பேரின் கருத்துக்கள் வந்தது. இப்போ அந்த கருத்துக்களை ரிஃப்ளெக்ட் பண்ணும் விதமாக தான் IAF மார்ஷல் அவர்களும் கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. அதற்கான பதிலை கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ கரண்ட்டாக நம்மளால முடியாது, பட் நினைச்சா முடியும் அப்படிங்கிற கருத்துக்களை அவர் சொல்லியிருக்கிறாரு. டெக்னாலஜி டிலேட் இஸ் டெக்னாலஜி டினைடுன்னு அவர் சொன்ன வசனம் பற்றியும் ஆத்மநிர் பாரத் மற்றும் மேக் இன் இந்தியா திட்டம் மூலமா தற்சார்பா நம்மளால தற்காலத்துல போர் விமானத்தை உருவாக்க முடியாதுன்னு சொல்லும் கருத்துக்களை நீங்க எந்த கண்ணோட்டத்துல பாக்குறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க மக்களே. இந்த வீடியோவை உங்களை மாதிரியே டிஃபென்ஸ்ல ஆர்வமா இருக்கும் நண்பர்களுக்கு பகிருங்க. இது மாதிரி பாரு நம்ம விமானப்படை அதிகாரியா சொல்லியிருக்கிறாரு, இதுதான் நம்ம சினாரியோ அப்படின்னு அவங்களுக்கும் புரிய வைங்க. அண்ட் அடுத்த தலைமுறைக்கும் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கூட எங்கேஜ் பண்ணும் அளவிற்கு இந்த வீடியோ பல பேருக்கும் போய் சேரும், அவங்களும் விஷயம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி அடுத்த காணொலி ரொம்ப முக்கியமானது. மீண்டும் கர்ஷ் அப்படிங்கிற இடத்துல ஃப்ரண்ட்லைன் ஆஃபென்சிவ் ஆரம்பிச்சிருக்கு. பட் இந்த வாட்டி உக்ரைன் ரொம்ப தப்பான நேரத்தில் ரொம்ப கரெக்டாக தாக்குதலை தொடுத்துருக்காங்க. அது ஏன் ரொம்ப தப்பான நேரத்தில் கரெக்டாக தாக்குதலை தொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அடுத்த காணொலியில் விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த காணொலி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த செய்தியில் நாம் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள் ஆயுதம் அறிவோமில். Until it's signing off from ஆயுதம் அறிவோம். Stay tuned for next video my dear friends. நன்றி, வணக்கம்.